மீனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட சண்டைகள் மட்டும்தான் இன்னும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் இழுத்தடித்து கொண்டும் உங்களை ஏமாற்றிய சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடும் பலமிழந்த காலங்களில் உங்களின் பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலம் மற்றும் வீடுகளிலோ வில்லங்கங்களும் பங்காளிகளின் சண்டைகளும் தலை தூக்கி கொண்டு இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு அது உங்களை கவலைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை ஏமாற்ற உடன் பிறந்தவர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ சதி திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டியிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. அது தெரியாம உங்களது கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் இன்னும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். மண்ணுக்காக மனிதர்களை இழக்க வேண்டுமா என்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை மேலும் மேலும் அமுக்க அவர்கள் முயன்ற போது ஏற்பட்ட வாக்குவாதங்களும் நீதிமன்ற அலைச்சல்களும் உங்களை விவரிக்க முடியாத மன அழுத்தத்திற்கு இன்னமும் உள்ளாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். அந்த ஒரு மன அழுத்தங்கள் இன்னமும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டு தாங்க இருக்கும். ஆனா ஒண்ணு தாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதுவும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களை அந்த ஒரு சொத்துக்கு உங்களுக்கு எதிரியாகவும் இருப்பார்கள். உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்துக்களும் நீங்களே உங்களுடைய சொந்த காசுல உழைத்து வாங்கி போட்ட சொத்தையும் அவங்க பேர்ல அவங்க சுருட்டி கொள்ள வேண்டும் என்று ஊரார்களும் பக்கத்து வீட்டார்களும் அதற்கு உரிய ஒரு டாக்குமெண்ட் இல்லை என்பதால் அதனை எப்படியாவது நம்முடைய பெயரில் எழுதிவிட வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் அந்த ஒரு சொத்துக்காக சுற்றி சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி வந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அதனால சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கவே கூடாது. அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட மறைமுகமான எதிர்ப்புகள், 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட கோச்சார கிரகங்களின் பலவீனத்தால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான போட்டிகளையும் மறைமுகமான எதிர்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்து கொண்டுமே தாங்க இருந்தீங்க. ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்று எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இத்தனை நாட்களும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. முகத்திற்கு நேரே உங்களை பாராட்டி பேசிவிட்டு உங்களின் நல்ல பெயரை கெடுக்க மேலதிகாரிகளிடம் கோல் மூட்டிய சக ஊழியர்கள் ஒரு புறம் இருக்க, வியாபாரத்தில் நியாயமற்ற போட்டிகளை உருவாக்கி உங்களின் வாடிக்கையாளர்களை திசை திருப்பக்கூடிய சூழ்ச்சி செய்த எதிரிகள் மறுபுறம் என உங்களை அலக்கழித்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு நன்மைகளைத்தான் கூறுறேன் என்பது போல கூறி உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டிருந்த உறவினர்களும் இன்னும் அன்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். வியாபார தர்மமே இல்லாமல் இப்படி பின்னால் குத்துக்கிறார்களே என்று நீங்கள் கலங்கி தொழிலை நடத்துவதை ஒரு பெரிய போராட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றி அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் நண்பர்களின் துரோகத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட வேதனை எப்படி தெரியுமா இருந்தது? லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனியின் பார்வையும் பாப கிரகங்களின் சஞ்சாரமும் ஏற்பட்ட போது நீங்கள் உங்களுடைய உயிர் தோழர்களாக நினைத்த நண்பர்கள் உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார்கள். உங்களுக்குள்ள தேடியும் தந்திருப்பார்கள். உங்களுடன் கூடவே இருந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பது போல நடித்து கொண்டு உங்களின் பணத்தையும் உழைப்பையும் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திய நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் தான். நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய நேரத்துல பணத்தை கொடுத்திருப்பீங்க, பண உதவி செய்திருப்பீங்க. உங்களிடம் கேட்காமல் கூட உங்களுடைய பணத்தையும் எடுத்து செலவழித்த நபர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் உங்களை பற்றி ஏன் அவங்க தவறாக உங்களுக்கு பின்னால போய் பேசினார்கள், உங்களை ஏன் தவறாக அனைத்து இடங்களிலும் காட்டினார்கள் என்று தெரியாமல் நீங்கள் இன்னும் யோசித்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நண்பன் என்று நம்பி நம்முடைய ரகசியங்களை எல்லாம் சொன்னோமே, அவனா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தான் என்று நீங்கள் அதிர்ந்து போய் தனிமையில் அழுது தீர்த்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள முதலாவதாக பணவரவு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனக்காரகனான குருவின் அருள் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது விழுவப் போவதால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணம் இல்லாமல் நின்று பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பணவரவு தாராளமாக அதிகரிக்கவும் தொடங்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன் வழியில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தவும் ஆரம்பிப்பீர்கள். பகுதி நேர தொழில்களும் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய முதலீட்டுகள் மூலம் உங்களுக்கு புதிய வருமான வழிகள் கதவை தட்டி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த பழைய கடன்களும் கைமாற்று குறித்த தொகைகள் யாவும் வட்டியும் முதலுமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு சுதந்திரமான வலுவான நிதிநிலை கொண்ட ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வியாழக்கிழமை நாட்கள்ல ஒரு வழிபாடு பண்ணணும். மீனம் ராசியான நீங்கள் உங்களுடைய அதிபதியான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எளிய ஆன்மீக வழிபாடுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப்போகும். வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி சன்னதியிலோ அல்லது குரு ராகவேந்திரர் அவருடைய சன்னதியிலோ நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லது சாய்பாபா போன்ற மகான்களின் சன்னதியில் கூட அமர்ந்து கொண்டு மஞ்சள் நிற மலர்களை நீங்க சூட்டணும். அதை வீட்டில இருந்து கொண்டு போனாலும் சரி, கடைகளில் வாங்கி கொண்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. மஞ்சள் நிற மலர்களை சூட்டி நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலும் நீக்கப்படும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிடும். உங்களின் தெய்வத்தின் அருளும் குருவின் ஆசையும் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வருவதால் உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைப்பட்டு நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். அது மட்டும் இல்லாம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா பறந்து போய்விடும். கடந்த காலங்களில் தூக்கமில்லாத இரவுகளையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் தந்த ஜென்ம ராகுவின் மற்றும் 7.5 சனியின் தாக்கம் குறைவதால் இனிமே உங்களுடைய மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத பயம், பதற்றம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாமே நீங்கி ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள சாத்தியமாகவும் ஆரம்பிக்கும். மனதை குடைந்து கொண்டிருந்த பழைய ரணமான நினைவுகளும் துரோகங்கள் பனி போல மறைந்து தற்காலத்து மகிழ்ச்சியை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை உங்களுடைய மனமானது இனிமே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுவத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்கள் வாழ்வில் இருந்து முற்றிலும் விலகுவார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கான நண்பர்களாக மட்டும் இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவார்கள். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது கேட்காமலேயே தங்களின் கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் உன்னதமான உண்மையான நட்பு வட்டம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு உறவாகத்தான் அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்குவாங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி. மண்டலம் குருவின் ஆசையும் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வருவதால் உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைப்பட்டு நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். அது மட்டும் இல்லாம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலியமா பறந்து போய்விடும். கடந்த காலங்களில் தூக்கமில்லாத இரவுகளையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் தந்த ஜென்ம ராகுவின் மற்றும் 7.5 சனியின் தாக்கம் குறைவதால் இனிமே உங்களுடைய மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறவும் ஆரம்பிக்கும். தேவையில்லாத பயம்,
பயம், பதற்றம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாமே நீங்கி ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள சாத்தியமாகவும் ஆரம்பிக்கும். மனதை குடைந்து கொண்டிருந்த பழைய ரணமான நினைவுகளும் துரோகங்கள் பனி போல மறைந்து தற்காலத்து மகிழ்ச்சியை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை உங்களுடைய மனமானது இனிமே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் சுவத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்கள் வாழ்விலிருந்து முற்றிலும் விலகுவார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான நல்ல நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கான நண்பர்களாக மட்டும் இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவார்கள். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது கேட்காமலேயே தங்களின் கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் உன்னதமான உண்மையான நட்பு வட்டம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு உறவாகத்தான் அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்குவாங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்